போடலாம். இங்க பாரு, அப்பாவும் அம்மாவும் உனக்கு பிடிக்காத எதையாவது பண்ணிருக்கமா? ஓ நல்லதுக்காக தானே இதை நாங்க செய்யறோம். உன் மனசுல எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா? அப்போ உனக்கு சம்மதம்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடவா? என்னங்க, அடிச்சு சண்டை போட்டாலாம் எந்த வேலையும் நடக்காது. இந்த காலத்து பசங்க கிட்ட எல்லாம் நைஸா பேசணும். உங்களுக்கு அதெல்லாம் இல்ல, புரிஞ்சுதா? உனக்கு நிறைய இருக்குல்ல, அது போதும். மரம் அப்படியே ஆடுது. அது பாக்கு பறிக்கிறதுக்காக. கடவுளே, அடியாய் பேபி ஒழிஞ்சு போடி. பேபி பேபி மகா பாவி பாவி பொய்யாய் பேசும் குல துரோகி துரோகி. முடியில பொடுகு பொடிக்கணும், தின்னு தின்னு கொழுக்கணும், தெருவில் அலைஞ்சு நடக்கணும், மனசு வலிக்கணும், நோயில் வந்து கிடக்கணும். எங்கடி ஓடுற? ப்ளீஸ் பையனை விட்டுருங்க. பையனை கொலை பண்ணிடுங்க. எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குப்பா. ப்ளீஸ் பா, நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன விட்டுருங்கப்பா ப்ளீஸ் பா. என்னடி நடிப்பது? ஆளுங்க பாக்குறாங்கடி. உன்னை அடிக்கவே இல்லடி. எந்திரிச்சு வாடி. அம்மா சாரிப்பா. தேங்க்யூ. என் மானத்தை வாங்கறதுக்குன்னு எனக்கு பிறந்திருக்கா. அடியை, ஏண்டி இப்படிலாம் பண்ணி தொலைக்கிற? நீ ஸ்கூல்ல எக்குத்தப்பான வேலையை பண்ணதுனாலதான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு நான் பண்ணேன். இப்ப நீ பண்ண வேலைக்கு நான் ஊர்ல தலை காட்ட முடியாம தவிக்கிறேன் தெரியுமா? சொல்லுடி, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? சாரிப்பா, இனி இப்படி நடக்காது. ப்ராமிஸ். இப்ப எல்லாம் கிளியர். உனக்கு நான் அப்புறம் சொல்றேன்டி. நைஸா சைஸா பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு நினைச்சேன், அது ஒண்ணு நடக்குது. நீங்களே ஏதாவது பண்ணுங்க. என்ன காலங்கத்தால அவ்வளவு வேகமா போன? எங்க போய் தொலைஞ்ச? உங்க ஒண்ணு விட்ட ஓடி போறதுக்கு ஐடியா கொடுத்ததே நீ தானே? அடியே, உன்னை ஓடி போன்னு சொன்னது பேக தூக்கிட்டு ரோட்ல கிடையாது, காதலிச்சு எவனாவது கூட்டிக்கிட்டு. காதலிச்சு ஓடி போறதுக்கு நான் கல்யாணத்துக்கே ஓகே சொல்ல மாட்டேனா? என்ன பண்றீங்க? வாழ்க்கையும் மரம் மாதிரி சரிஞ்சிருச்சு. ஏய், நீ விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கணும்ல. அப்ப நீ சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி ஒரு புருஷன் வேணும். யாரு என்னன்னு பார்க்காம எவனாவது செட் பண்ணிடு. அப்பதான் அவன் உன் கண்ட்ரோல்ல இருப்பான். அப்படி யாரு இருப்பா? எத்தனை பேர் இருக்காங்க. அப்படியா? அதெல்லாம் நிறைய பேர் நீ ஒரு தடவை சிரிச்சாலே போதும், உனக்கு அவன் கூகுள் பேல பணத்தை அனுப்பிடுவான். எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. நல்ல காசு பணமா இருக்க பார்ட்டியா பார்த்து கவுத்துறணும். உதாரணத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போற? வீட்டுக்கு போக முடியாத நிலைமையாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். காதல் கத்திரிக்கான்னு வரும்போது நம்மளும் ரிஸ்க் எடுக்கணும். முந்தா நேற்று தானே நம்ம காதலிக்க ஆரம்பித்தோம். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் வரும்னு நினைக்கல. உன்னோட வீட்டு ஆளுங்க என்னன்னா என் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கொஞ்சம் பயந்து போயிட்டேன். தெரியுது. டேய், பாட்டில் எடுத்து வச்சியா? ஐயோ, அப்போ சைடு டிஷ் வச்சிருப்பான். எல்லாம் போச்சு. அவர் சொன்னன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். ஏய், மிச்சம் வச்சிருக்கீங்களா இல்ல தட்டி விட்டு வந்தீங்களா? சரி வா பாத்துக்கலாம். உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். வாட்? இந்த 2 குழந்தைங்கன்னா என்னால வலி தாங்க முடியல. ஐயோ, பேட்டி முழுக்க சேரா இருக்கு. இப்படி பண்ண
எப்படி எக்ஸ்ரே எடுக்க முடியும் நம்ம டெஸ்ட் உங்க மானத்தை நான் காப்பாத்துறேனே. ஐயோ கை வேற பத்த மாட்டேங்குது. என்ன பாக்குறீங்க? திரும்பிங்க. நான் ஜட்டி போட மாட்டியானே. இந்த பக்கம் நின்றோ. முதல்ல நீங்க பாக்காதீங்க. ஐயோ இங்க நான் காப்பாத்துறேன். தங்கமே உனக்கு என்ன ஆச்சு? நீங்க வராதமா? ஐயோ சொல்றேன் நீங்க வராதமா? இங்க இருந்து போங்க. வரக்கூடாதமா? ஐயோ இருங்க. சீக்கிரம் போடா. ஐயோ சுகனே சுகனே உனக்கு என்னாச்சு? கொஞ்சம் விட்டு இருந்தா மொத்தத்தையும் ஊறி இருப்பாங்களேடா. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளுக்கு இந்த லவ் மேட்டர் மட்டும்தான் பிரச்சனை. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நான் அவகிட்ட பேசிட்டேன். அவ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அப்படியே ஓடி போயிட்டான்டி. அடைச்ச முட்டி சத்தமா. பாவம். உன்னோட ஃபேமிலி எதிர்த்து நின்னா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். என்ன ஒரு ஐடியா. உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் தோணுது? எனக்கு ஒரு ரேப்பர் ஆகணும். ஐயோ ஏ நீ தப்பிச்சு போனாதான் நான் தப்பிக்க முடியும். ஆமால. நீ எனக்கு ஐடியா கொடுக்குற நேரத்துல நீ ஒருவேளை டாப்ஸுக்கோ இல்ல ஹனுமான் கைண்டுக்கோ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா உன்னோட லெவலே போதும் போதும் போதும். நான் தான் உனக்கு சொல்வேன், நீ எனக்கு வேண்டாமா? வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அடங்கு. ஐயோ ஐயோ லவ்யா. இப்போ இங்க இந்த இடத்துல பணத்தை கொடுத்தா உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்ல யார் வந்து சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன் தலை எப்படி உருண்டோடுன்னு பாரு. கேரண்டியா? இந்த ஆள் கவுக்க மாட்டான்ல? கண்டிப்பா மாட்டான். அப்படின்னா நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அப்ரோச் பண்ணணும். ஸ்டெப் 1 சிரிப்பு, ஸ்டெப் 2 நம்பரை கேட்கணும், ஸ்டெப் 3 காதல், ஸ்டெப் 4 ஓடி போயிடணும். இப்போ ஸ்டெப் 1 மட்டும் போதும். போ நல்லா சிரி. வயசுக்காத மரியாதை வாழ வரலாம் பேசாத. எனக்கு தேவை படம் மட்டும்தான். சொல்றது புரியுதா? கொடுத்துற தம்பி. யாராது? எனக்கு உங்க மேல பயங்கரமான ஒரு அன்பு இருக்கு. இந்த அன்பு இருக்குன்னா இந்த காதல் தான். அதேதான். காதல் என்னடா பாக்குற? போடா. எண்ணில இருந்து இந்த உங்க நம்பர் முதல்ல சொல்லுங்க. 86066000. இல்ல நான் கால் பண்றேன். வந்த வேகத்துல திரும்ப போன பொண்ணுக்கு நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? வாயில இருந்து ஜொல்லு வடிதானே. ஒண்ணு இல்ல. நீ முதல்ல இங்க வாடா. கூகுள் பே பண்றா. இதானே உன்னோட ஸ்டெப் பை ஸ்டெப். எனக்கு இதே அதிகம். என்ன இந்த மனுஷன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு? அக்கா மேட்ரே தான் பிரச்சனையா இருக்கும். அக்காவா? தலைவர் பொண்டாட்டி உனக்கு அக்காவா? யாரா அக்கா? என்ன கேட்டா எனக்கு எப்படிதான் தெரியும்? வயசா முக்கியம், பதவிதான் முக்கியம். டேய், அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கரெக்டா தானே உங்க சொன்ன? நம்பரை தப்பா சொல்லுவனா? இல்லடா, நீ நம்பர் ரொம்ப வேகமா சொன்ன.
அவளுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி இல்ல தல, இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. இல்லனா அவள மாதிரியான ஒரு சூப்பரான பொண்ணு உங்கள மாதிரி கஞ்ச பிஸ்னரிய பார்த்து லவ் பண்ணுவாளா? டேய் ஒருவேளை அந்த பொண்ணு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம்ல. அப்படின்னா கண்டிப்பா 2 நாளைக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் அதுன்னு சொல்லி கூப்பிடுவா. டேய் அவ என்ன பார்த்து சிரிச்ச சிரிப்பை பாத்தியா? அந்த சிரிப்புல தெரிஞ்சதுடா அவளுக்கு என் மேல இருக்கிற அது ஒருவேளை உங்களை பார்த்து கிண்டல் பண்றதுக்கு சிரிச்சிருப்பாளோ என்னவோ. உன்ன அது இங்க தாடா. அவளா இருப்பாளோ? என்னடா பண்ற? சும்மா ஹலோ ஹலோ பீட்டர் டார்லிங், நான் தான் உங்க ஆள் பேசுறேன். நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓ. நான் கூப்பிடுறேன். என் செல்லம். இருக்கட்டும். என்ன என் செல்லமா? ஆமா, அக்கா என்ன சொன்னாங்க? பீட்டரான்னு கேட்டா ஆ, நம்ம லவ் அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆ, நாளைக்கு கூப்பிடுறேன். ம். என் அன்பு செல்லமே. என்ன அப்படியே வேடிக்கை பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் ஓடல. போய் எல்லாரும் வேலை பாக்குற வேலையை பாருங்க. பேபி என்ன உங்க பொண்ணு எஸ்கேப் போயிட்டா. வாழ்க்கை என்பதே அன்பினில் டேய் யார் அது? எவன்டா அது? யார் அது? எனக்கு தெரியலையே. யாரா இருக்கும்? யார் அது? பொண்ணாச்சே, யாரா இருக்கும்? தெரியலையே. என்னடா எல்லா பொண்ணுங்களும் திரும்ப திரும்ப அன்னைக்கிட்டே வருது? அதனால என்ன, அண்ணன் அழகா இருக்காருல. அக்கா தானே. டேய் இவ நாளைக்கு தானே வரேன்னு சொன்னா, இன்னைக்கே வந்திருக்கா? இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நாளைக்கு தானே. நாளான்னைக்கு. ஆமா நாளைக்கு தான். இவளோட பேர் ஏதோ சொன்னாலே. பேரு தல, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல தட்டி எழுப்புங்க. டேய் அவளோட பேர் என்ன சொன்னா? அவ பேரு அவ என்ன சொன்னாலே. டேய் என்னடா பேர் சொன்னவ? எனக்கு அவங்க கொஞ்சம் பேரு யோசிச்சு சரியா பாரு. ஞாபகம் இல்லையே. ஏதோ ஒரு பேரை சொல்லி தட்டி எழுப்புன. டேய் நம்மள நம்பி நம்ம வீட்டு வரைக்கும் வந்த பொண்ணோட பேரு கூட தெரியலனா எவ்வளவு பெரிய அசிங்கம்டா. டேய் முடிச்சிட்டா முடிக்கிறேன். இல்ல பேரு யோசிங்க. நீயே யோசிடா. தல, இதே போஸ்ட்ல படுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. இப்ப என்ன பேரு தெரியாது அவ்வளவுதானே. அவளை தட்டி எழுப்பி கேட்டா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சரியா இருக்காதுடா. அட என்னண்ணா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கட்டிக்க போற பொண்ணு தானே, தட்டி எழுப்புங்க. மனுஷனை போட்டு டென்ஷன் பண்ணாம தட்டி எழுப்புன. நான் தான்டா உன் செல்லம். பீட்டர், நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து இப்போ ஜஸ்ட் நவ இப்பதான் வந்தோம். நீ படுத்துக்கோமா. பரவாயில்ல இருக்கு. அண்ணா ஏதோ சத்தம் கேக்குது. தள்ளுறா. டேய் ஜாஃபர் தானே அது? டேய் ஜாஃப்ரே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன கைவிட்ட மாட்டீங்கல்ல? உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். அது போதும். பேரு? ஷிபா பேபி. பேபி? பேபி அது என் டாடி. தி ரியல் பேபி. டாடி 2 மினிட்ஸ். இப்போ வரேன். தவணா வாங்க, மொத்தமா வாங்க. கம் ஆன் ஜாஃப்ரே, கொஞ்சம் பொறுமையா இரு. வாடா ஜாஃப்ரே. ஜாஃப்ரே. ஹாய் ஜாஃபர். என்னடா இது? ஜாஃபரே, நீயும் ரவுடி நானும் ரவுடி.
ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியோட லவ் வாழ்க்கையில தலையிடக்கூடாது. நான் சொல்றதை கேளு ஜாஃப்ரே, உன் மேல இருக்கிற அன்புல தான் இதை சொல்றேன். இவ கூட வாழ போற உன் வாழ்க்கை ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஐயோ ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க ஜாஃபர் அண்ணா? நான் நடிப்பு. இவளை நீ கட்டிக்கிட்டேன்னு வையே, அப்புறம் காலேஜுக்கு படிக்க போறேன்னு போயிட்டே இருப்பா. ஏற்கனவே இப்படி ஒரு வாட்டி பண்ணிருக்க, உன் வாழ்க்கை அதோ கதி ஆயிடும் சொல்லிட்டேன். போய் சொல்றான், அவனை விடாதீங்க. நான் பேசுறேன். அவளை படிக்க மட்டும் இல்ல, காய்கறி வாங்க கூட நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அவன் என் ராஜகுமாரிடா. அவ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, எதிர்த்தீங்கன்னா வேணாம் ஜாஃப்ரே. ஞாபகம் இருக்குல்ல, உன் மூக்க உடைச்சு உன் தாடியை வச்சு தரத்தரன்னு சுத்தி தூக்கி போட்டுறடா. நீ முதல்ல பேசுறத விட்டுட்டு ஆக்ஷன்ல வாடா, ஆக்ஷன்ல வாடா. காதல என்னால தாங்க முடியாது. வாங்க போலாம் ஜாஃபர் அண்ணா. வேலை முடிஞ்சது, வரட்டுமா? டாடி ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கவா? நான் உனக்கு டாடி இல்ல. ஐயோ டாடியோட மம்மியா? மம்மியும் வந்திருக்காங்களா? சும்மா மார்க்கெட்ல ஜாலியா பண்ணி தெரிஞ்சிட்டு இருந்த உங்களை போய் இப்ப குரங்காட்ட ஆட விட்டானேனா? ஹலோ, யார் அது? அடிச்சனா ஷேப்பே மாறிடும். எங்கடா இருக்க? டேய் பீட்டரா, பீட்டர். புரிஞ்சதா? சாப்பிட்டீங்களாப்பா? என்ன பண்ற? இல்ல அவளை பார்த்த 4 வார்த்தை ஆறுதலா. அந்த 4 வார்த்தையும் வீட்டுக்கு போய் பேசுவோம். சரி கொடுத்துறேன். எனக்கு ஏனி செஞ்சு தர ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும். குதிக்க தேவையில்ல. ஏண்டி உன்னை உன் வீட்ல இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க, என்னையும் உள்ள விட மாட்டாங்க. பின்ன உனக்கு ஏணி வச்சு கொடுக்கறதுக்கு எவன் கிடைப்பான்? அதெல்லாம் கிடைக்கும். நான் உன் நம்பிக்கையை பொய்யாக்க விரும்பல. கண்ணாலே சென்சேஷன், பார்த்தாலே டெம்டேஷன், ஆரம்பம் புது சீசன், நெஞ்செல்லாம் வைப்ரேஷன், எல்லாமே ஸ்லோ மோஷன், இனி வாழ்க்கை செலிப்ரேஷன், மெல்ல மெல்ல கூடட்டும் கம்யூனிகேஷன், தப்பு தப்பா போகட்டும் இமேஜினேஷன், மெல்ல மெல்ல கூடட்டும் கம்யூனிகேஷன். ஹலோ, பேர் என்ன? அனீஷ். அனீஷ் டார்லிங். சொல்லு. நீயா கால் பண்ணாத, நானே கால் பண்றேன். ஓகே பை. டேய் எங்கடா போற? பின்ன கடைக்கு போனோம், நிறைய வேலை இருக்கு. ஹலோ அனீஷ் டார்லிங், என்ன பண்ற? நான் வீட்ல இருந்து கடைக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ குளிக்க போறேன். அட நீங்க தான் இருக்கியா? போய் சாப்பிடு போ. என்னடா போலியா? நான் குளிக்க. இத பாருமா, வெத்தலை துப்பலாம் எடுத்துட்டு வர முடியாது, அங்கேயே இருக்கட்டும். இது எங்க கிளம்பிட்டீங்க? பாட்டிக்கு கண் ஆபரேஷன் பண்ண போறோம். வயசான காலத்துல கண்ணை நோண்டணுமா என்ன? கண்ணை ஒண்ணு நோண்டி எடுக்கலடா, சரி பண்ண போறேன். இங்க பாரு, இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நீதான் தைரியமா. எதுக்கு இப்படி எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். தானே? அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் போலாம். கடவுளே, எனக்கு பார்வை நல்லபடியா கிடைச்சிடணும். டேய், நான் பத்திரத்தை அடமானம் வச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கேன் எனக்கு புரியலடா. என்ன சுகுணா? ஒரு பிரச்சனை. என் வண்டியில 2 நாளா ஏதோ கம்ப்ளைண்ட், ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ண கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே கொடுத்துட்டேன். வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் புல்லட் கொஞ்சம் கிடைச்சா. வண்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு தெரியாதா உனக்கு? ஓஹோ, இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் இவ்வளோ நடந்துமா? இவ்வளோ நடந்துமா? இவ்வளோ நடந்தும் என்னடா? சரி, வண்டி தர வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி அவ வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. ஏண்டா டேய், உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம்டா. கல்யாணம் அடுத்த வருஷம் தானே, அதுக்குள்ளே என்ன இருக்கு? நீ எல்லாம் மனுஷனாடா, அப்புறம் எதுக்குடா உனக்கு கல்யாணம்? உன்னோட இந்த திருத்தரத்துக்கு எல்லாம் காவல் காக்க நான் வரமாட்டேன். இங்கதான் நிறுத்து. இங்கதான் நிறுத்து. ஏண்டா, இங்க ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. பந்தல் வர போட்டு வச்சிருக்காங்க. அவ வீடு பக்கத்துலயா இருக்கு? பக்கத்துல எல்லாம் இல்ல, அங்கேயேதான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா? டேய், அப்ப வீட்டுல நிறைய ஆளுங்க இருப்பாங்கடா. தேவையில்லாம பிரச்சனைல போய் மாட்டிக்காத. அந்த வெங்காயம் எல்லாம் அவளுக்கு தெரியாதா? இல்லன்னா என்ன பார்க்க வர சொல்லிருப்பாளா? நான் ஒண்ணு பண்றேன். நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கல்யாண வீடு, ஏதாவது பிரச்சனைனா நான் எஸ்கேப் ஆகணும்ல. டேய், உன்னால தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்பதான்டா திருதுவ நீ.
ராத்திரியோட காவல்காரன் மின்மினி பூச்சி. உனக்கு காவல்காரனா நான் வந்து நிக்கவா? சரி புரியுது. வா 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 வா. பையன் போய் மாட்டிக்கிட்டானா? சரி சரி கட்டாம இருங்கடா டேய். அட ஏய் குமாரு. ஏய் எங்க எங்க எங்க? கிளம்பலாம், வண்டி எடுங்க. ஏய் இறங்க இறங்க தள்ளி போ. நீ யாரு? நான் அனிஷோட ஆளு. அனிஷா அது யாரு? நீங்க யாரை டிராப் பண்ணீங்க? நான் இந்த கொக்கு நாய்னா. நான் அவர் ஆள் தான். நாங்க ஓடி அவன் எங்க வந்துட்டோம். போனா? அவன் வேற வழியில ஓடிட்டான். ஏய் அவன் ஓடி போனா என்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வானோ. சாரி உங்க பர்சனல் விஷயம்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். இருக்கட்டும் பரவாயில்ல. இறங்க 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 இறங்கி போ போ. அவங்களுக்கெல்லாம் நான் யார் கூட ஓடி போக போறேன்னு தெரியாது. தெரிஞ்சா தருமடி தான். இருக்கிற பிரச்சனை இல்ல இது வேறயா? சீக்கிரம் ஏறி தொலை. போலாம் போலாம். ஐயோ கிட்ட வந்துட்டாங்க. பேசாம நான் வீட்ல இருந்த என்ன வர சொல்லி இப்படி ஊர் ஜனங்க முன்னாடி என்ன சரி, மாட்டி சரி, விட்டுட்டாங்க. fast-ஆ போங்க. அந்த நம்பர் பிளேட் கொஞ்சம் பாரு. வந்துட்டானுங்க. அவங்கெல்லாம் எப்பவோ போயாச்சு. கையெடு. உங்களோட மென்டல் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? என்னது? அவ்வளவு ஒண்ணு. என்னாச்சு? வண்டி விட்டா இருக்கு. இறங்கு 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 இறங்கு. உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. நீ அவனை கூட்டிட்டு எங்கேயாவது போய் தொலை. நான் கிளம்புறேன். இந்த ராத்திரியில என்ன தனியா விட்டு போறீங்களா? நான் போவேன். போங்க. என்ன தனியா விட்டுட்டு போங்க. யாராவது கடத்திட்டு போய் கொல்லட்டும். அப்படி யாரும் உன்னை கொல்லலனா இதோ அந்த பக்கம் போய் நில்லு. அங்க 4 மணிக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ் முன்னாடி போய் விழுந்து சாவு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூட வந்தது எல்லாரும் பார்த்தாங்க. நான் செத்தனா நீங்களும் செத்தீங்க. வந்து தோலை. ஏய் கையேடு. நான் ஒன்னும் பொம்பளை பொறிக்கலாம் இல்ல. நான் கேஷுவலா தான் வச்சிருக்கேன். கீழே விழுந்துட்டானா? கேஷுவல்னா ஓகே. பதறும் இதயம் தொடரும் பயணம். பதறும் இதயம் லைஃபில் இது புதியொரு சம்பவமா. பதறும் இதயம் தொடரும் பயணம். பதறும் இதயம் லைஃபில் இது புதியொரு சம்பவமா. டேய் கண்டுபிடிச்சியா? போனட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு கண்டுபிடிச்சியா? பாருடா இந்த டோரை ஓபன் பண்ணவே 1.5 மணி நேரம் ஆகுது. இதுல பேனட் வேறயா? சரி கல்யாணம் எத்தனை மணிக்கு? 9:30. டேய் இதெல்லாம் நடக்குமாடா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம 2 பேரும் நடந்து தான் போகணும். உன்கிட்ட டீசல் ஃபுல் பண்ண சொன்னல. என்ன போட்டியாடா? டீசலா? அப்ப இந்த வண்டி பெட்ரோல் இல்லையா? பெட்ரோலா? ஐயா ஒண்ணு. பண்ணிக்கலாம். சரி சரி. நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணு. நான் அப்புறம் பேசுகிறேன். தனியா வந்திருக்கியா? எங்க போகணும்னு சொல்லு. சொல்லுமா. ஹலோ. உன் கையில அட்ரஸ் இருக்குன்னு சொன்னல? வந்து உட்காரு. நானே டிராப் பண்ணிடுறேன்.
ஹலோ மெதுவா க்ளோஸ் பண்ணலாம். சாரிங்க, எங்க ஊர்லலாம் ஜீப்பு தான் அதிகம். ஆ. அதான் அந்த பழக்கத்துல சாரி. இந்த வண்டியில எல்லாத்தையும் மெதுவா பண்ணா போதும். ம். ஏய், நீ அழுகுறியா? ஐய, எதுக்கு அழற? கொஞ்ச தூரம் தான், நம்ம ரீச் ஆயிடலாம். அப்புறம் ஏன் அழற? அதெல்ல, எனக்கு பசிக்குது. அது சரி, பசிச்சா அழ ஆரம்பிச்சிருவியா? சில சமயம் அப்படிதான். ஆ. இப்ப எப்படி இருக்கு? ஓகே தான். இது என்ன, அழுக வரும்போது துடைக்க இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கியா? ஃபேஷன்ங்க. ஓ, இதெல்லாம் கஸ்டம் மேட். எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீ அழுறத பார்க்கும்போது கொஞ்சம் அழகா தான் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? சிஜன் கூட அப்படிதான் சொல்லுவான், நான் அழும்போது அழகா இருப்பேன்னு. பாத்தியா, சொன்னேன்ல. ஒருவேளை அழுகையை பார்க்கதான் சிஜன் ஓடி போயிருப்பானோ? அதுக்கு எதுக்கு ஓடி போகணும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்ல. இப்ப ரீச் ஆயிடலாம். நேர்ல பார்க்கும்போது கேளு. கிட்ட வந்துட்டோம். Head north on lane C, then turn left. இங்கதான் எங்கேயோன்னு தோணுது. இறங்கல? அண்ணா, இவரோட ஃபிளாட் எங்கன்னு தெரியுமா? இந்தால எனக்கு தெரியும், முன்னாடி இங்கே தான் இருந்தாரு. அப்ப இப்ப இங்க இல்லையா? எங்க காட்டுங்க. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையம்மா. இவர் ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டாருமா. அவரு இப்போ எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவரோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அந்த ஆள் இங்க இருந்த வரைக்கும் எங்க கிட்ட பேசினதே இல்லை. அம்மாடி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப நல்லா இருக்க. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. என்ன என்னாச்சு? ஐயோ சார், நாங்க எதுவுமே சொல்லல. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுச்சு. பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா. ஹலோ ஹலோ,
நில்லு. ஹலோ, என்ன நீ விளையாடுறியா? உட்காரு. எனக்கு எதுவுமே தெரியல. இது மட்டும்தான் என் பிளானா இருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் எங்கேயாவது போக வேண்டியதுதான். எங்க போவ? நீ அழாத, நம்ம அதை சால்வ் பண்ணலாம். முதல்ல உட்காரு. நான் ஒரு ராசி இல்லாத பொண்ணு. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஏய், இங்க பாரு. இப்படி நடு ரோட்ல நின்னு அழுதுகிட்டு இருக்காத. இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுகிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவ? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? இல்ல இது சின்ன விஷயம் இல்லதான். இருந்தாலும் லைஃப்ல என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்றது கேளு. நீ முதல்ல உட்கார் ப்ளீஸ். வா. ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, உங்க பிரச்சனை இன்னுமா முடியல? ஏமா திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்க? நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்கன்னு தானே சொன்னேன். இல்ல சார், இந்த பொண்ணு இறங்கி ஓடினாதான். இறங்கி ஓடினாங்களா? இல்ல அங்கிள், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்படின்னா பரவாயில்ல. அப்புறம் அந்த ஆளை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? எந்த தகவலும் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு பயமா இருக்கு. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. கவலைப்படாதம்மா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார், இப்பவாது இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்க சார். இல்ல அங்கிள், நான் திரும்ப ஊருக்கே போயிடலாம். சரியா சொன்னம்மா. சார், ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீ ஒரு வேலை பண்ணுமா, உன்னோட போன் நம்பரை இவர்கிட்ட கொடுத்துடு. இல்ல வேணாம், இவரு உனக்கு என்னோட நம்பரை கொடுப்பாரு. குடியா? 95 94 200. ஓகே, பத்திரமா போமா. ஏதாவது எனக்கு கால் பண்ணு. வாயா, வண்டியில் உட்காரு. க்ளோஸ் பண்ணவா? வண்டி. நீ ஓகேல? ஹே, இப்படி அடிக்கடி அழுதுட்டு இருந்தா உன் அழகு கெட்டு போயிடும். இல்ல, டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்ல, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். அப்படி பார்த்தனால எவ்வளவு அழுதுருக்கணும் தெரியுமா? இப்ப எங்க போறது? இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம் இருக்கா? சோறு. போயிடலாம். சார், என்ன சார் வேணும்? அவங்களுக்கு கேளுங்க. அண்ணன் 4 பரோட்டா, 2 பீஃப் ஃப்ரை, அப்புறம் அப்படியே 2 பொரி உருண்டை, ஒரு டீ. உங்களுக்கு? எனக்கு ஒரு டீ மட்டும் போதும். அண்ணா, இவருக்கும் சேர்த்து ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. அது டிராவல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. செமையா பசிக்குது, அதான். தேங்க்யூ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வேணால? அண்ணா, பில்லு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேணும்னா இன்னொரு பரோட்டா சாப்பிட்டுருக்கலாமே. ஹெவி, ஹெல்த்தி இல்ல. நல்ல சுட சுட இருக்கு பாரு. என்னாச்சு? இந்த
ம் வா வா இந்த பக்கம் வா பார்த்து வா ஏய் மூணு கரெக்டா இருக்கு இப்ப கொடுங்க கரெக்டா இருக்கு ம்